everybody may not remain with you. எல்லோருமே உங்களோடு தங்கி விட மாட்டார்கள். Look at this passage. இந்த பகுதியை, வேத பகுதியை பாருங்க. These disciples were called by Jesus. இயேசுவினாலே அழைக்கப்பட்ட இந்த சீஷர்கள், They were trained by Jesus. இயேசுவினாலே பயிற்றுவிக்கப்பட்ட இந்த சீஷர்கள், They stayed with Jesus for 3.5 years. 3.5 ஆண்டுகள் இயேசுவோடு கூட தங்கி இருந்த கூட்டம். But the Bible says many of his disciples went back and they did not walk with him anymore. ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்லுகிறது? அவருடைய சீஷரில் அநேகர் அவரோடே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். My dear young friends, let me tell you, there will be times in your life when everybody may not remember what you have done for them and everybody may not remain with you for a long time. சில வாழ்க்கையில் சில வேளைகளில் நீங்க சிலருக்கு என்ன செய்தீங்களோ அதை அவங்க ஞாபகத்தில் வைத்திருக்க மாட்டாங்க, அவங்க தொடர்ந்து உங்களோடு கூட இணைந்திருக்கவும் மாட்டாங்க. Some of the people who really meant so much to you, they may actually leave you when you least expected them to leave you. சில வேளைகளில் நீங்க ரொம்ப நெருங்கி பழகின ஒருவர், இவர் என்னை விட்டு பிரியவே மாட்டாருன்னு நீங்க நினைச்சிருந்த அந்த ஆளு எங்க எப்போ உங்களுக்கு தேவையோ அந்த நேரம் உங்களை விட்டு பிரிஞ்சு போவார். Some may, they may not leave you, they may not discard you totally, but there will be some people who will kind of follow you far away. They may keep a distance from you. சிலர் உங்களை முற்றிலுமாய் வெறுத்து விட மாட்டாங்க, உங்களோட இணையாம இருக்க மாட்டாங்க, ஆனா அவங்க தூரத்தை மெயின்டைன் பண்ணி ரொம்ப தூரத்துல உங்களுக்கு பின்னாடி வருவாங்க. And there are some people who will actually turn into outright enemies, trying to hurt you and come against you with vehement force. சிலர் உங்களுக்கு முழு எதிரியாக மாறி எவ்வளவு ஆக்ரோஷமாய் உங்களை தாக்க முடியுமோ அவ்வளவு தூரம் உங்களை தாக்குவார். Some will leave you. சிலர் உங்களை விட்டுட்டு போவாங்க. Some will follow you by lagging behind you. சிலர் உங்களை விட்டு ரொம்ப தூரமாக இருந்து நடந்துட்டு வருவாங்க. Some will turn out to become your die-hard enemies. சிலர் உங்களுக்கு எதிரிகளாக, முழு எதிரிகளாக மாறிவார்கள். That happened to Jesus. அதுதான் இயேசுவுக்கு நடந்தது. Some people left him. சிலர் அவரை விட்டு போனார்கள். People like Peter, they were following Jesus far away. பேதுரு போன்றவர்கள் ரொம்ப தூரத்துல பின்பற்றி வந்தாங்க. And there were people like Judas who betrayed him and said, he is the one, catch him. யூதாஸ் போன்றவர்கள் இயேசுவை காட்டி கொடுத்து இவர்தான் என்று காட்டி கொடுத்தார். And some of these people, like Peter, they made life promises and said, Lord, even if everybody will leave you, I will not leave you. பேதுரு ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே எல்லோரும் உம்மை விட்டு போனாலும் நான் உம்மை விட்டு போக மாட்டேன் என்று சொன்னவன். Like people like Peter, they pledged their allegiance on Jesus. இயேசு மேலேயே தங்களுடைய முழு நம்பிக்கை வைத்து தங்களுடைய முழு விசுவாசத்தை இயேசு மேலே வைத்தவர்கள் பேதுரு போன்றவர்கள். Psalm 41 verse 9 says, சங்கீதம் 41:9 சொல்லுகிறது, my own familiar friend whom I trusted, who ate my bread with me, has lifted up his heel against me. என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிங்காலை தூக்கினான். My dear friends, sometimes it can be very disappointing to see that some people will not be with us, with our team, in our friendship circle forever. சிலருடைய நண்பர் வட்டாரத்தில் இருக்கிறவங்க அந்த நண்பர் வட்டாரத்தில் எப்பவும் தொடர்ந்து நம்மோடு இருக்க போறதில்லை. Sometimes we expect them to stay with us for a lifetime, but sometimes they don't. நம்ம வாழ்க்கை பூரா இவங்க நம்மோட இணைஞ்சிருப்பாங்கன்னு நம்ம நினைக்கும் பொழுது அவங்க நம்ம விட்டு விலகி போயிடுவாங்க. Have you seen the slam books what we write? அவங்க என்ன எழுதியிருப்பாங்க தெரியுமா நம்ம கொடுத்த புத்தகத்துல? Friendship is a ship that will never sink. என்றும் மூழ்காத கப்பல் friendship. Roses are red, lilies are white, and then our friendship will always be bright. Nice poems and all, very nice poems. அருமையான கவிதை வரியெல்லாம் பிரியமாட்டேன்னு எழுதி கொடுத்திருப்பாங்க. They forget us, they also lose the book also. They don't know where the book is now. நம்ம மறக்கிறது மாத்திரம் இல்லை, எழுதி கொடுத்த புத்தகத்தையே தொலைச்சிரும். Don't be disappointed when people don't remain with you. மற்றவர்கள் உங்களோடு தங்கிராமல் இணைந்திருக்காததை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. I want to come back to the same verse we started off
in 2 Timothy chapter 4 and verse 16. நம்ம முதல் ஆரம்பித்த 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்துடைய 16ஆம் வசனத்துக்கு நான் திரும்பி வர விரும்புகிறேன். At my first defense, no one stood with me, but all forsook me. நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடே கூட இருக்கவில்லை. எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, யாரு? எல்லோரும். சொல்லுங்க சத்தமா. எல்லோரும் என்னை கைவிட்டார்கள். எப்படி இருக்கும்? அதாவது ஒருத்தர் ரெண்டு பேர் விட்டாலே நம்மளுக்கு தாங்க முடியல இல்லையா? நம்ம கான்டாக்ட்ஸ் ஒரு ஆள் பேசுறதுனாலே நம்மளுக்கு ராத்திரி தூக்கம் வராது இல்லையா? எல்லாருமே கை விட்டாங்களா? எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. அது எப்போ கை விட்டாங்கன்னா, ஏதோ டூருக்கு போகும்போது கூட்டு போகாமல் போயிட்டான் பஸ்டர்னா பரவாயில்ல. இவர் எங்கே இருக்கிறாருன்னா பிரிசனில் இருக்கார். He is standing before the judge, he is trying to make his case. அவர் அங்கே ஒரு நியாயாதிபதிக்கு முன்பாக நின்று தன்னுடைய காரியத்தை எடுத்து சொல்ல வேண்டிய அந்த நேரம். He is in a very difficult spot at that time. அந்த நேரம் மிக கடுமையான ஒரு தருணம். Everyone around him is the Roman soldiers, legions, and he didn't find anybody whom he knew. அவரை சுற்றி நின்றதெல்லாம் ரோம படை சேவர்களாக இருந்தார்களே தவிர இவருக்கு தெரிஞ்ச முகம்னு ஒருத்தர் கூட அங்க இல்ல. At that time you always want somebody to be with you. ஒருவராயினும் தெரிஞ்ச ஆளாவது ஒருவன் பக்கத்துல நிக்க கூடாதா? Few months ago there was a girl who went from our church to Canada to study. ஒரு பெண் நம்முடைய சபையில் இருந்தவங்க அவங்க கனடா தேசத்துக்கு படிக்க போனாங்க. A young girl. ஒரு இளம்பெண். And when she went there, in 1 month she is just trying to pick herself up, trying to settle down in Canada, studying in a university. And one day she was walking on the snow in Canada. ஒரு நாள் அவங்க அந்த கனடாவில் போய் தன்னுடைய படிப்பு படித்து எல்லாம் செய்யலாம்னு நினைக்கிறாங்க. அப்பொழுது பனி பெய்கிறது. அந்த பனியில் அவங்க நடந்து போனாங்க. And she slipped on the snow and her feet got broken. அவங்க அந்த பனியில் சரிக்க விழுந்து கால் உடைஞ்சு போச்சு. And she was admitted in the hospital in the emergency. உடனடியாக அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. And she called me from there. அங்கிருந்து அவங்க என்ன கூப்பிட்டாங்க. Uncle, she was crying. அழுதாங்க. அங்கிருந்து அங்கிள்னு அழுதா. Uncle, I am in the hospital. My leg is broken. எனக்கு கால் உடைஞ்சு போச்சு. நான் ஆஸ்பத்திரியில் கிடக்கிறேன். My mother, father, nobody can come and meet me. என்னுடைய அம்மாவோ அப்பாவோ இப்ப வந்து என்ன பார்க்க முடியாது. I am all alone in this country. I don't know anybody. இந்த ஊர்ல எனக்கு ஒருத்தரையும் தெரியாது. நான் தனிமையா இந்த ஊர்ல இருக்கேன். Thankfully, some of our believers are there in the same area. அந்த நல்ல வேளைக்கு நம்முடைய சபையினுடைய விசுவாசிகள் சில அந்த வட்டாரத்தில் இருந்தாங்க. And we have the International Students Fellowship also. Some children were also studying in other colleges in the same area. அந்த ஏரியாவில் இருந்த காலேஜில் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெலோஷிப்ல இருக்க பிள்ளைங்களும் படிச்சிட்டு இருந்தாங்க. And I contacted them. நான் அவங்கள உடனடியாக தொடர்பு கொண்டேன். Are you somewhere close by? Can you go and help? அங்க யாராவது பக்கத்தில் இருக்கவங்க போய் அந்த பொண்ணுக்கு உதவி செய்ய முடியுமான்னு கேட்டேன். And there was this very, very beautiful believer, that wonderful girl, in her family. She went with some hot soup and treated her and took care of her in the hospital. After the hospital, she took her to her own home and kept her there for 1 month and treated her. அங்கே உண்மையான ஒரு விசுவாச பிள்ளை இருந்தது. அந்த பிள்ளை இந்த பிள்ளை போய் பார்த்து எல்லாம் செஞ்சு அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு போய் கால் சோமாக வரைக்கும் அந்த பிள்ளையை பார்த்துச்சு. Every time I call her, she will cry and say, Uncle, thank you, I found somebody who took care of me. அப்போ ஒவ்வொரு முறை நான் கூப்பிடும் பொழுது அந்த பொண்ணு அழுது சொல்லுவா, என்னை கவனிக்க ஒரு ஆள் இருக்கிறாங்கன்றது எனக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷமா இருக்குன்னு அழுது சொல்லுவா. Now this is not like your head is in the in the guillotine. கழுத்தை என்னமோ கொண்டு கத்தியில வச்சு இடம் கிடையாது. ஒரு கால் உடைச்சதுக்கே ஒரு பக்கத்தில் ஒரு ஆள் இருக்கணும்னு எதிர்பார்க்குறோமா இல்லையா? யோசித்து பாருங்க. பேதுருக்கு இந்த ரூலர் கொடுக்க போற ஜட்ஜ்மெண்ட் லைஃப் ஆர் டெத் ஜட்ஜ்மெண்ட்ல போயிட்டு இருக்கு. How much you would have expected somebody to be with him? இப்ப பவுலுக்கு கொடுக்க போகிற தீர்ப்பு வாழ்வா சாவா என்கிற தீர்ப்பு நிலைமை. அந்த நேரத்தில் யாராவது ஒருத்தர் கூட இருக்கும்னு எவ்வளவு எதிர்பார்த்திருப்பார் அப்போஸ்தலனாகிய பவுல். The Bible says nobody stood with him. ஆனால் அவர் சொன்னது என்ன? ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை. But in verse 17, ஆனால் 17ஆம் வசனம் சொல்கிறது, but the Lord stood with me and strengthened me. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னை பலப்படுத்தினார். Hallelujah. Hallelujah. My brothers and sisters, everybody may not remain with you, but the Lord Jesus Christ
will always be with you. பிரியமானவர்களே, எல்லோரும் உங்களோடு இணைந்திருக்க மாட்டாங்க. ஆனால் கடைசி வரையிலே நம்மோடு இணைந்திருக்கிறவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. Hallelujah. He promised us, அவர் அதை வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். I will never leave you nor forsake you. நான் உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. He said, I will be with you even till the end of the world. இந்த பூமியினுடைய கடைசி பரியந்தம் நான் உங்களோட கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தவர் தான் நம்முடைய இயேசு. One of the verses I like in the Bible the most is, I will never leave you as orphans, I will come to you. நான் உங்களை அனாதையாய் கைவிடுகிறதில்லை, மீண்டும் உங்களிடத்திலே வருவேன் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தை உண்மையான சத்தியம் உள்ள வார்த்தை. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் தான். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடுவதில்லை, விடேன், உங்களிடத்திற்கு வருவேன். ஆமென். ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டார். He will always be with you. அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிற தேவன். I don't know why the Lord made me to preach this word tonight. இந்த இரவு வேளையில் இந்த வார்த்தைகளை ஏன் பிரசங்கம் பண்ணும்படி ஆண்டவர் சொன்னார் என்று எனக்கு தெரியாது. Are you here as a young boy, young girl, broken hearted because some people are not rejoicing over you? உங்களை குறித்து சிலர் மகிழவில்லை என்பதற்காக துக்கமுள்ள இருதயமுள்ளவர்களாக இருக்கிறீங்களா? Are you here as a young boy, young girl who is crying out in your heart, uncle, nobody is receiving me? என்னை ஒருவரும் ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை என்ற நிலையிலே துக்கமுள்ளவராக இருக்கிறீங்களா? Are you here hurt by saying nobody is respecting me? என்னை ஒருவரும் மதிக்கிறது இல்லை, அதனாலே நான் துக்கமாக இருக்கிறேன் என்று உங்கள் இருதயத்திலே துக்கம் கொண்டு இருக்கிறீங்களா? Are you here as a young boy, young girl who says nobody is remaining with me, everybody left me? எல்லோரும் என்னை விட்டுட்டு போறாங்க, ஒருவரும் என்னோட இணைந்திருக்க மாட்டாங்க என்று சொல்லி துக்கம் உள்ளவங்களா இருக்கீங்களா? The Lord says, ஆண்டவராகிய though தேவன் சொல்கிறார், everybody forgets you, எல்லோரும் உன்னை கைவிட்டாலும் மறந்து போனாலும் the Lord Jesus Christ will be with us. இயேசு கிறிஸ்து உன்னோடே கூட இருக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. He is our true friend. அவர்தான் நம்முடைய உண்மையான நண்பர். Put your faith on him. அவர் உங்களுடைய நம்பிக்கை அவர் மேல வைங்க. Let his love fill your heart. Let his love fill your heart. அவருடைய அன்பு உங்களுடைய இருதயத்தை நிறைக்கட்டும். Open your heart for him. உங்களுடைய இருதயத்தை அவருக்கு திறந்து கொடுங்க. He is your true friend, true brother, true king who stays with you. அவரே உங்களுடைய உண்மையான நண்பர், அவரே உங்களுடைய உண்மையான சகோதரர், அவரே உங்களுடைய உண்மையான ராஜா. He is a true God who will be with you wherever you go. அவரே உண்மையான தெய்வம். நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களோடு இருக்கிற தேவன் அவரே. Though everybody forsake you, he will never forsake you. எல்லோரும் உங்களை கைவிட்டாலும் அவர் உங்களை கைவிட போகிறதில்லை.